Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மிஸ் யூ 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொட்டீனான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா கமர்ஷியல் மூவி சித்தார்த் நடுவில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா வெட்டியா ஊர சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ மினிஸ்டர் பகச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆகி லாஸ்ட் 2 வருஷம் நடந்த நிறைய விஷயத்த மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பெங்களூர் போன ஹீரோயினை பார்த்து பேசி ஒன் சைடா துரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டாக்கிங் பண்ணதை தாண்டி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டுல கேட்டு கன்வின்ஸ் பண்ணும்போது ஹீரோயின் எதுக்காக எல்லாரும் வேணான்னு சொல்றாங்க, ஹீரோக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜ் வச்சான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா. ரொட்டீனான தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஸ்டைல தான் இந்த மூவியை உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. தமிழ் படம் பார்த்த ஃபீல் இந்த மூவி கொடுக்கவே இல்லை, டப்பிங் படம் பார்த்த ஃபீல்ல தான் இருந்துச்சு. 2000 to 2010 டைம் லைனுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்டோரி சப்ஜெக்ட் தான் எடுத்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த மூவில சித்தார்த் எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி எந்த கேரக்டர்ஸுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கா இம்பாக்ட்ஃபுல்லா மூவில ஷைனே ஆகலைங்க. தமிழ் இதே ஃபார்மேட்ல நீங்க பல படம் பார்த்திருந்தாலும் இந்த மூவியோட யூனிக்னஸ் எதுவுமே இல்லாம போனதுனால இதுவுமே 10ஓட 11 போயிடுச்சு. 10 4 காமெடி வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ரொட்டீனான டெம்ப்ளேட்டட் குக்கிங் ஃபார்முலாவை தான் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் ரொமான்டிக்கல் காமெடி டிராமாக்கு தேவையான அத்தனை எலிமெண்ட்டையும் ஆக்ஷன் ரொமான்ஸ் காமெடின்னு சொல்லி வாலண்டியரா திணிச்சு வச்சிருந்தாங்க. அட் தி சேம் டைம் எமோஷன் ரொமான்ஸ் எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தேவையில்லை நீங்க ஃபீல் பண்ற மாதிரி தான் இவங்க மூவியை என் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகேஷான நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாமே பண்ணியிருந்தாலும் சாங்ஸ் எதுவுமே பெருசா மனசுல நிக்கலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிரேக்கப் சாங் எல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. தலையை சுத்தி மூக்க தொட்டு காதலிச்சு காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி இதெல்லாத்தையும் மறந்து போறதுக்கு வாலாட்டாம வாய மூடிட்டு இருந்தா பரவாயில்லன்னு நீங்களே ஃபீல் பண்ற மாதிரியான நரேஷன்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் ரவியோட தீபாவளி மூவி, விஜய் சேதுபதியோட நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணந்தாங்கிற மூவி எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு எக்ஸ்டெண்டட் அவுட்புட் வெர்ஷனா பிரசென்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குங்கிற லெவலுக்கு தான் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சினிமா லிபர்ட்டியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி லாஜிக் லூப்ஹோல்ஸோட கமர்ஷியல் மசாலாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் போரிங்கா சட்டிலா சிம்பிளா தான் இருந்துச்சு. ரொம்ப கிளீஷேவான காட்சிகளை வாலண்டியரா நிறைச்சு வச்சிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ரொட்டீன் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. சித்தார்த்காக வேணா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மிஸ் யூ மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்காம இருக்கா பெஸ்ட் லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.